கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்தியானாபோலிஸ் என்ற ஊரில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்திட்டு வந்துட்டுருக்குறேன். அந்த கான்ஃபரன்ஸில் கர்த்தர் எலியா தன்னுடைய சர்வெண்ட்டோடு கேட்டார், கையளவு மேகம் வந்ததான்னு கேட்டார். அப்போது அவர் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்போது அந்த சர்வெண்ட் சொல்கிறாரு, கையளவு மேகத்தை நான் பார்க்குறேன்னு சொல்லி. அது சொல்லிகிட்டே இருக்கலே தேவனுடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை ரிலீஸ் பண்ணார். கையளவு மேகம் ஒரு திரளான மழையை உங்கள் மேலே கொண்டு வருகிறது என்று சொல்லி அதை நான் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கையில் ஆண்டவருடைய பயங்கரமான ஒரு தண்டரிங் வாய்ஸ் வந்து அந்த இடம் முழுக்க சுற்றிலும் மழை வந்ததை கவனித்தோம். ஸோ இந்த நாள்லையும் கர்த்தர் சொல்கிறாரு, வறண்ட நிலத்தின் மேலே நான் நீர்ப்பாய்ச்சலை ரிலீஸ் பண்ணுறேன். உங்களுடைய வாழ்க்கையில் வறட்சியான ஒரு தோல்வியான ஒரு மன வேதனை கலக்கம் நிறைந்த இந்த சூழ்நிலையிலேருந்து ஒரு செழிப்பான இடத்துக்கு உங்களை நான் கொண்டு வரேன்னு சொல்கிறார். முந்தினவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய தோட்டம் செழிக்கும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அதன் வறட்சியான வறண்ட நிலத்தையெல்லாம் தேர்தல் அடைய செய்து அங்கே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மன மகிழ்ச்சியும் ஆர்ப்பாட்டமும் களிப்பும் தேவனுடைய துதியும் நிறைந்திருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்குற இந்த நாளிலே உங்களுடைய மனதில் இருக்கிற, வாழ்க்கையில் இருக்கிற, உடம்பில் இருக்கிற பலவீனங்கள் நீங்கி நீங்கள் சுகபலத்தை அடைந்து ஒரு அற்புத சுகத்தோட ஒரு விடுதலையோட நீங்கள் தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தில் எழுந்து நிற்பீங்க, கட்டப்படுவீங்க, ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு உரைக்கிறேன். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். God bless you all.